அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தான் இரண்டாக உடஞ்சிருச்சு நண்பர்களே. அப்படி ஒரு செய்தி தான் இன்னைக்கு காலையில் நம்முடைய காதுகளுக்கு எட்டியிருக்குது. அது மட்டும் இல்லை, பாகிஸ்தான் இப்படி இரண்டாக உடையறதுக்கு காரணமே இந்தியா தான். இந்தியாவுடைய உளவு அமைப்பான ரா அமைப்பு செஞ்ச வேலை தான் அப்படின்னு நாம் சொல்லலை நண்பர்களே. பாகிஸ்தானுடைய அமைச்சர்களே இப்பொழுது பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயம் இப்பொழுது பயங்கர வைரல் ஆகி இருக்குது பாகிஸ்தானுடைய சமூக ஊடகங்கள்ல. பாகிஸ்தான் உடைந்த செய்தியை பற்றிய இந்த அதிர்ச்சிகரமான, ஆச்சரியமான, ஆனால் ஒவ்வொரு இந்தியனுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த அதே சமயத்தில் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானை பிரித்து அதை ஒரு தனி முஸ்லிம் நாடாக அறிவிச்சாங்க ஆங்கிலேயர்கள் துணையோடு, ஜின்னாவும் அவருடைய கூட்டாளிகளும். அப்படி இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இந்தியா இப்பொழுது இருக்கிற ஒரே இந்தியாவாக இல்லை அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? அன்றைக்கு இந்தியாவை, இந்திய பிராந்தியம் முழுவதையும் பிரிட்டிஷாருடைய கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்கன்னாலுமே கூட இந்தியாவை இரண்டு விதமாக அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்தாங்க. ஒன்று இந்த மெட்ராஸ் மாகாணம்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் அது போன்ற மாகாணங்கள்லாம் டைரக்டாக பிரிட்டிஷாரால் ஆளப்பட்டு வந்த ப்ராவின்சஸ் அல்லது மாகாணங்கள். அதே சமயத்தில் நம்ம புதுக்கோட்டை சமஸ்தானம் இருந்தது இல்லையா, அந்த புதுக்கோட்டை சமஸ்தானம், கேரளாவில் இருந்த திருவாங்கூர் சமஸ்தானம், அந்த பக்கம் மேலே போனீங்கன்னா ஹைதராபாத், இன்னைக்கு ஹைதராபாத் இருக்கு இல்லையா, அது ஒரு தனி ஸ்டேட்டாக, ஒரு ப்ராவின்ஸாக இருந்தது. இப்படி நூற்றுக்கணக்கான பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னு அழைக்கப்பட்ட ப்ராவின்சஸ் இருந்தது. 1947 பிரிட்டிஷார் இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்குறது அப்படின்னு முடிவு செய்த போது இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சாங்க. இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னால் என்ன அப்படின்னாக்க, பிரிட்டிஷாருடைய நேரடி நிர்வாகத்தில் வராத மாகாணங்கள், ப்ராவின்சஸ் தான் அது. இப்போ புதுக்கோட்டை சமஸ்தானத்தையே எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஆங்கிலேயர்களுக்கு முழுமையாக அடிபணிந்து ஜால்ரா தட்டி அவன் கேட்குற கப்பமெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்ததுனால அவங்க அரசரை அப்படியே ஆள விட்டுட்டான் பிரிட்டிஷ்காரன். இதே மாதிரி தான் திருவாங்கூர் சமஸ்தானத்தையும் நடந்தது, ஹைதராபாத்லையும் நடந்தது. அந்த ப்ராவின்ஸுடைய அரசர் அவர் ஆட்சி செய்வார். ஆனால் வெளியிலிருந்து ஃபுல் கண்ட்ரோல் நம்பால் தான் வச்சிருப்பான், டாக்ஸ் வாங்கிக்குவான், எல்லாம் பண்ணுவான். அப்படி இருந்ததுக்கு பேர் தான் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். இந்தியாவிலையும் இப்பொழுது பாகிஸ்தானாக, பங்களாதேஷாக இருக்கிற பகுதிகளிலையும் இணைத்து நூற்றுக்கணக்கான பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்தது. ஜம்மு காஷ்மீரும் அப்படிப்பட்ட ஒன்று தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 1947 சுதந்திரம் வழங்குறதுன்னு முடிவு செய்த போது இந்த பிரிட்டிஷார் இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்காங்க இல்லையா, புதுக்கோட்டை சமஸ்தானம், திருவாங்கூர் சமஸ்தானம், ஜம்மு காஷ்மீர், ஹைதராபாத், இன்றைக்கு பாகிஸ்தானில் இருக்கிற இப்பொழுது பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிற பலூச்சிஸ்தான் மாகாணம், இது எல்லாமே பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக இருந்தவங்களுக்கு பிரிட்டிஷார் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. என்னன்னா, இப்போ நீங்கள் எங்கே சேரணும்னு விருப்பப்படுறீங்களோ அங்கே சேர்ந்துக்கோங்க. ஒன்று இந்தியாவில் சேர்ந்துக்கோங்க, இல்லை பாகிஸ்தானோட சேர்ந்துக்கோங்க, இல்லை சுதந்திர நாடாக நீங்கள் இருக்கணும்னு பிரியப்பட்டீங்கன்னா அப்படி இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷார் ஒரு ஆப்ஷனை கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஆப்ஷனை எடுத்துக்கொண்டு இந்தியா பகுதியில் இருந்த முக்காவாசி மாகாணங்கள் இந்தியாவோடு இணைஞ்சிருச்சு. ஹைதராபாத்லாம் சேர மாட்டேனுது. அதை பிறகு சர்தார் வல்லபாய் பட்டேல் நான் அதை நம்மோட இணைத்த கதையெல்லாம் தெரியும். சரிங்க சார், இப்போ பாகிஸ்தானோடையறதுக்கு இந்த கதையெல்லாம் ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? அங்கே தான் விஷயமே. என்னன்னா, 1947 இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லாம் இந்த ஆப்ஷன் எடுத்தாங்கல்ல, அப்போது இன்றைக்கு பாகிஸ்தானில் மிகப்பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது இல்லையா, இந்த ட்ரெயினை கடத்திட்டாங்க, இந்த பிரச்சனையெல்லாம் நடக்குது இல்லையா, அது எங்கே நடக்குதுன்னா பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் தான் நடக்குது நண்பர்களே. அந்த பலூச்சிஸ்தான் மாகாணம் பாகிஸ்தானுடைய அந்த கடைசியில் இருக்குது. இந்தியாவை ஒட்டிய, இந்திய எல்லையை ஒட்டி அது வரல, அது அந்த கடைசியில் இருக்குது. பாகிஸ்தான் எப்படி ஒரு பக்கம் இந்தியாவுடைய மேற்கு பகுதியில், மேற்கு பாகிஸ்தானும் கிழக்கு பகுதியில் வரை இன்றைக்கு பங்களாதேஷ் இருக்கிறத கிழக்கு பாகிஸ்தான் வச்சுக்கிட்டு ஒரே நாடுன்னு சொன்னான் இல்லையா, அதே போல இந்த பலூச்சிஸ்தான் மாகாணம் பாகிஸ்தானுடைய அந்த கடைசியில் இருந்தது. இந்த பலூச்சிஸ்தான் மாகாணத்துடைய தலைவர் அன்றைக்கு இந்தியா சுதந்திரம் அடைந்த உடனேயே பாரத பிரதமர், இந்தியாவுடைய முதல் பிரதமராக இருந்த திரு ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதுறார். என்னன்னா,
பலூச்சிஸ்தான் மாகாணம் இந்தியாவோடு இணைய விருப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறார். ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதல் பிரதமரான திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன சொல்கிறாரு, ஐயா அதெல்லாம் வேண்டாம்ப்பா, அதை அவங்களே வச்சுக்கிட்டோம்னாரு. ஏங்க, பாகிஸ்தான் மட்டும் இந்தியாவோட 2 பக்கம் இருக்கலாமாம்மா, ஆனால் பாகிஸ்தானோட அந்த கடைசியில் இருக்கிற ஒரு பெரிய மாகாணம், அது எவ்வளோ பெரிய மாகாணம்னா பாகிஸ்தானில் இன்றைக்கும் கூட அதுதான் மிகப்பெரிய மாகாணம். பாகிஸ்தானுடைய 1/3 கிட்டத்தட்ட 35% நிலப்பரப்பு இந்த பலூச்சிஸ்தானில் தான் இருக்குது. அவங்க இந்தியாவோடு சேர்றேன்னு வலிய வந்தப்போ நம்ம முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு வேண்டான்னு சொல்லி மறுத்தார். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே பாகிஸ்தான் தன்னுடைய இராணுவத்தை அனுப்பி பலூச்சிஸ்தானை வலுக்கட்டாயமாக நீ எங்க கூட தான் சேரணும்னு சொல்லி மிரட்டி அந்த இராணுவம் இன்றைக்கு வரைக்கும், பாகிஸ்தான் இராணுவம் இன்றைக்கு வரைக்கும் பலூச்சிஸ்தான்ல நிற்குது. அன்றைக்கு 1947 தொடங்குச்சு பலூச்சிஸ்தான் தனிநாடு கோரிக்கை. அது மெல்ல மெல்ல போராட்டமாக உருவாகி இன்றைக்கு மிகப்பெரிய ஆயுதம் ஏந்திய போராட்டமாக மாறி இருக்குது நண்பர்களே. பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிற ஒரு போராட்ட குழு ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை பாகிஸ்தானுக்கு எதிராக நடத்தி வருது. அந்த வகையில் தான் இப்பொழுது பாகிஸ்தான் உடைய ஆரம்பிச்சிருக்கிறத நாம் கண்கூடாக பார்க்க முடியுது. கடந்த 3 நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தானில் ஒரு ரயிலை கடத்திட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்தது இல்லையா? அது எங்க நடந்ததுன்னா இந்த பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் தான். பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் இருக்கிற குவெட்டா அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்து பாகிஸ்தானுடைய பெஷாவருக்கு சென்று கொண்டிருந்த ஒரு ரயில 3 நாட்களுக்கு முன்பு பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட போராளிகள் அந்த ரயிலை கடத்துறாங்க. அந்த ரயிலில் 400க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானியர்கள் இருந்திருக்கிறாங்க. அதில் 100க்கும் மேற்பட்டவர்கள் பாகிஸ்தான் இராணுவத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதான் இதில் ஹைலைட்டு. ஒரு சூப்பரான ஒரு பிளானை போட்டு அந்த ட்ரெயினையே இவங்க கடத்திட்டு போனாங்க. கிட்டத்தட்ட 3 நாட்களாக பாகிஸ்தானால் அந்த ட்ரெயினில் இருந்தவர்களை விடுவிக்கவே முடியலை. பிணை கைதிகளாக 400க்கும் மேற்பட்டவர்களை பிடிச்சு வச்சிருந்தாங்க இந்த தீவிரவாதிகள். அவங்களுடைய கோரிக்கைகள் என்னென்னவோ இருந்ததில் மிக முக்கியமான கோரிக்கை பாகிஸ்தான்ல இருந்து தங்களுக்கு விடுதலை வேணும் அப்படிங்கிறதான். இதை என்ன பண்றதுன்னு தெரியாம கையை பிசைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பாகிஸ்தான் இராணுவத்தினர். அதற்கு பிறகு நேற்று இரவு பாகிஸ்தான் இராணுவம் இரவோடு இரவாக அந்த பலூச்சிஸ்தான் போராளிகள் மீது கடுமையான ஒரு இராணுவ நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஆனாலும் இந்த பலூச்சிஸ்தான் இராணுவத்தினர் சாதாரணமாக அதை விடவும் இல்லை. பாகிஸ்தான் இராணுவத்தினர் 100 பேருக்கு மேலே அந்த ட்ரெயினில் இருந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த 100 பேர்த்த அவங்க கொன்னுட்டதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, நேற்று இந்த பாகிஸ்தான் இராணுவம் நடத்திய தாக்குதலில் பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை சேர்ந்த 26 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னும் மேலும் சில சிவிலியன்கள் பொதுமக்கள் இறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் இராணுவம் சொல்லியிருக்குது. ஆனால் பலூச்சிஸ்தான் விடுதலை போராளிகளோ 150க்கும் மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்கிறாங்க அதில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சம்பவத்துடைய பின்னணியில் தான் இப்பொழுது பாகிஸ்தான் 2ஆக உடைஞ்சிருச்சு அப்படிங்கிற செய்தி வெளிவர ஆரம்பிச்சிருக்குது. கடந்த சில மாதங்களாகவே பாகிஸ்தான் உடைப்போகுதுன்னு பலரும் ஆருடம் சொல்லிட்டு இருக்கிறாங்க நண்பர்களே. அதற்கு அவங்க மேற்கோள் காட்டுகிற விஷயமே என்ன அப்படின்னா இந்த 2 விஷயங்கள் தான். ஒன்று, பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பயங்கரமா இப்பொழுது தாக்குதலை நடத்தி வருது பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிராக. பாகிஸ்தான்ல பல ப்ராஜெக்டுகளை மேற்கொண்டு வருகிற சீனர்களுக்கு எதிராக. அது ஒன்று. இரண்டாவது, இந்தியாவுடைய ஜம்மு காஷ்மீர்ல மிக வேகமான ஒரு வளர்ச்சி நடக்க அந்த செய்தி எல்லை தாண்டி ஆசாத் காஷ்மீர், அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்குது இல்லையா, அந்த காஷ்மீர் பகுதிக்கும், அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிற பிற ஜம்மு காஷ்மீர் பகுதிகள் இருக்குது இல்லையா, கில்கித் பல்திஸ்தான், கைபர் பங்குத்வா, அந்த பகுதிகள்லாம் இருக்குது இல்லையா, அந்த மக்கள் எல்லாம் இப்போ
எங்களுக்கும் அது போன்ற டெவலப்மெண்ட் வேணும். இந்தியா பாருங்க, எங்க காஷ்மீர் மக்களுக்கு எத்தனை சௌகரியங்களை செஞ்சிருக்கிறாங்க. அங்க போற ட்ரெயினை பாரு, ஃப்ளைட்டை பாரு, அங்க வருகிற டூரிஸ்டை பாரு, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எவ்வளோ முன்னேறி இருக்குது. நாங்க ஏன் இன்னும் இப்படி கிடக்கிறோம், எங்களை பாகிஸ்தான் வஞ்சிக்குதுன்னு அவங்க ஒரு பக்கம் பாகிஸ்தான்ல இருந்து எங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னு போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிற அந்த ஜம்மு காஷ்மீர் பகுதிகள், கில்கித் பல்திஸ்தான் எல்லாம் சேர்த்து, அதுவும் இந்த பக்கம் பலூச்சிஸ்தான் இருக்குதுல்ல, இது ரெண்டையும் சேர்த்தனோம்னா கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய பாதி பரப்பளவுக்கு மேலானது அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே. மோர் தென் 50% ஆஃப் பாகிஸ்தான்ஸ் லேண்ட் ஏரியா அது. அந்த பகுதி மக்கள் எல்லாம் இப்பொழுது சுதந்திரம் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த பகுதியில் இந்த கில்கித் பல்திஸ்தான் மக்களுக்கு ஆதரவாக தாலிபான், ஆப்கானிஸ்தானுடைய தாலிபானும் களமிறங்கி அப்பப்போ தாக்குதல் நடத்துது அப்படிங்கிற செய்தி வந்திருக்குது. அதே போல பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மிக்கும் இந்த தாலிபான்கள் ஆதரவு தர்றாங்க அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகி இருக்குது. இதெல்லாம் ஒரு புறம் நடந்திருக்க, பாகிஸ்தானுடைய அதிகாரிகள், பாகிஸ்தானுடைய அரசியல்வாதிகள் பேசுறத கேட்டோம்னா நமக்கு அப்படியே புல்லரிச்சு போயிடும் நண்பர்களே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் இந்தியாவுடைய ரா அமைப்பு தான். இந்தியாவுடைய ரா அமைப்பு தான் பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை சேர்ந்தவங்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்து வருது. அவங்களுக்கு ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனை கொடுக்கறதும் இந்தியா தான், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதும் இந்தியா தான், அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்கறதும் இந்தியா தான். அதனால இந்தியா பாகிஸ்தானை இரண்டாக உடைக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சவங்க இந்த ட்ரெயின் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுடைய சமூக ஊடகங்கள் எல்லாம் பார்த்தா அந்த நாட்டு மூத்த அரசியல்வாதிகள் பேசுகிற விஷயங்கள் தான் வைரலாகி இருக்குது. அது என்னன்னா, தற்போதைய நிலைமை என்ன பலூச்சிஸ்தான்லனா, பலூச்சிஸ்தான் பகுதிகளுக்குள்ள பாகிஸ்தான் இராணுவமே தைரியமாக போக முடியல. பாகிஸ்தான் அதிகாரிகளை எல்லாம் அங்க அடிச்சு விரட்டுறாங்க, கொன்னுடுறாங்க. அப்போ பலூச்சிஸ்தான் கிட்டத்தட்ட ஒரு தனி நாடு போல செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற செய்தி தான் இப்பொழுது பாகிஸ்தானுடைய சமூக ஊடகங்களில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குது நண்பர்களே. இதையெல்லாம் தூண்டுவதும், இதற்கு பின்னாடி இருந்து ஃபண்டிங் கொடுக்கறது, சப்போர்ட் கொடுக்கறது எல்லாம் இந்தியா தான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே சமயத்தில் பலூச்சிஸ்தான் மக்கள் அவங்க இன்னொரு விஷயத்தையும் கிளப்பி இருக்கிறாங்க. அது என்னன்னா, தனிநாடு கேட்கிற பலூச்சிஸ்தான் இப்பொழுது நாங்க இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கிறோம்னு சொல்ல ஆரம்பிச்சோங்க. இப்பொழுது நாங்க அந்த பகுதியை, எங்களுக்கு தனிநாடு கிடைச்சதுன்னா நாங்க இந்தியாவோடு இணைவோம் அப்படிங்கிற பேச்சையும் எடுத்திருக்கிறாங்க. இது இப்பொழுது பாகிஸ்தான்ல பயங்கரமான ஒரு டென்ஷனை உருவாக்கி இருக்குது நண்பர்களே. அங்க பார்த்தா பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிற காஷ்மீர் பகுதி, கில்கித் பல்திஸ்தான்லாம் இந்தியா கூட சேரணுன்றான். இந்த பக்கம் பார்த்தா தெற்க வந்தோம்னா பலூச்சிஸ்தான் பூரா இந்தியா கூட சேரணுங்கிறான். இது என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு பாகிஸ்தான் இப்பொழுது பயங்கர டென்ஷனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் ஏற்கனவே ஒரு லிமிட்டை தாண்டிருச்சு. பலூச்சிஸ்தான் இப்பொழுது கிட்டத்தட்ட தனிநாடாக தான் செயல்படுது. பாகிஸ்தான் இப்பொழுது இரண்டாக உடைஞ்சிருச்சு அப்படின்னு பாகிஸ்தானுடைய மூத்த அதிகாரிகள் எல்லாம் புலம்பி தீக்கிற வீடியோக்கள் இப்பொழுது சமூக வலைதளங்களில் பாகிஸ்தானில் வைரலாக போயிட்டு இருக்குது. கூடிய விரைவில் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் யாருமே பலூச்சிஸ்தானுக்குள்ள காலு கூட எடுத்து வைக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க நண்பர்களே. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, பாகிஸ்தான் ஒழிய வேணும், அழிய வேணும் அப்படிங்கிறதான் ஒவ்வொரு இந்தியனுடைய குறிக்கோளாகவும் இருக்கிறத நாம் உணர முடியுது. அது விரைவில் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேங்க. பை பாய்.